ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீச் ஸ்டைலில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு 1 கிலோ சின்ன சின்ன ஊளி மீன், அதாவது சென்னையில் சொல்லக்கூடிய சீலா மீன் எடுத்துருக்கிறேன். இங்கிலீஷில் இதுக்கு பேர் பாரகுடா ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசையாக கலந்து எடுத்துக்கோங்க. நான் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே மசாலாவில் உப்பு கொஞ்சம் முன்னே இருக்கணும். இவ்வளவு மசாலாவும் கரெக்டாக 1 கிலோ மீனுக்கு, இந்த மீனுக்கு கரெக்டாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. மசாலாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனை அதில் புரட்டி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு மீனாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அது மசாலா தானாகவே உள்ளே வர போயிடும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மேலே உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்கா மீன், ஊளி மீன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்னதாக கிடைக்கக்கூடிய வஞ்சர மீன், நாக்கு மீன் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் நீங்கள் அடுத்த பக்கம் புரட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண விடுங்க. மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் ஃப்ரை பண்ணும்போது, எப்போவுமே அதை நோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாயிட்டு அப்படின்னா தான் நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி மீடியம் ஃப்ளேம் மீனை பொரித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து அப்படியே சுட சுட பரிமாற வேண்டியதான். சும்மா சாப்பிட்றதா இருந்தால் இது கூட வெங்காயம் சேர்த்து பரிமாறுங்க. இல்லை நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் போடுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.